சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயமக்னிः தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகுணோதி தஸ்மை தஹும் கதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப் பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்த வித்யதே அயனாய. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. அஞ்சாவது அத்தியாயம், ஆறாவது மந்திரம். தத்வேத குஹ்யோ உபனிஷத்சு கூடம் தத் பிரம்மா வேதேத பிரம்மயோனிம் ஏ பூர்வம் தேவா ருஷயச்ச தத் விதுகு தே தன்மயா அமிர்தா வை பபூஹு. ஸோ நமக்கு லைஃப் கிஃப்ட் கிடச்சிருக்கிறது. அந்த கிஃப்டிலேயே ஹையஸ்ட் கிஃப்ட் என்னென்னா நமக்கு இந்த முமுக்ஷுத்துவம். ஓகே, அதனால் ஹையஸ்ட் கிஃப்ட் நமக்கு சாஸ்திரம் கிடச்சிருக்கிறது. ஓகே, அதனால் நம்முடைய விடுதலைக்காகவே பகவான் இந்த ஜகத்தை படைத்திருக்கிறார். ஓகே, சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்சா பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ துஷ்ட காமதுக்கு. பகவான் ஓகே, இதெல்லாம் நமக்காகவே படைக்கப்பட்டிருக்கு இந்த ஹோல் சிருஷ்டி. ஓகே, அந்த வேதத்தை முதல்ல உபதேசிக்க வாங்கினது பிரம்மாஜி. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகுணோதி தஸ்மை. ஸோ புத்தி பிரகாசம் அடைந்தவன் முதல்ல படைப்புக்குரிய பிரம்மாஜி. ஓகே, அப்போ பகவான் வேதத்தை படைத்து முதல்ல கொடுத்தாரு. அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, சயின்ஸு என்ன பண்ணுறது, ரீசர்ச் பண்ணிட்டுருக்கு. ஓகே, எப்படிப்பட்ட அது ஜகத்தை ரிசர்ச் பண்ணிட்டுருக்குன்னா, மாறிண்டே அழிந்து கொண்டிருக்கும் ஜகத்தை அது ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய சப்ஜெக்ட் மேட்ரு இந்த ஜகத்தை. ஓகே, ஏன்னா இந்த அழியக்கூடிய ஜகத்து செக்யூரிட்டி கொடுக்குன்றதுக்காக அவள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ரொம்ப பாவம் அவளை நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற ஒரே ஒரு ஆள் யாருக்குன்னா இந்த சயின்டிஸ்ட்டுக்கு தான். ஏன்னா அவள் சின்சியராக பண்ணிட்டுருக்கான், ஸ்ரத்தியாக பண்ணிட்டுருக்கான், டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஆனால் போகாத ஊருக்கு வழி பண்ணிட்டுருக்கான். ரொம்ப பேத்தட்டிக் கேஸு உலகத்தில் யாராவதுன்னா அது சயின்டிஸ்ட்டு புரியுதா. ஓகே, ஏன்னா அவள் அதிஷ்டானத்தை விட்டுட்டு மீது எல்லாம் காரண காரிய பிரபஞ்சத்தில் அழியக்கூடிய மாறிண்டே இருக்கக்கூடிய உலகத்தில் மாறாத வஸ்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், சின்சியராக பண்ணுறான். புண்ணிய பலம் போகிறல அவள், புரியல. அதுதான். ஸோ நமக்கு பகவானுடைய பங்கு அதிகமாக பண்ணிட்டான், நல்ல புண்ணியத்தை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டான், புரியுதா. ஸோ அதனால் இதுதான் நமக்கு இண்டிபெண்ட் கொடுக்கும், வேதம் நமக்கு கொடுக்கறது. அதாவது அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அதில் பார்த்தேன்னா இந்த ஜகத்தோட தன்மையை சொல்கிறது. அது எப்படி சொல்கிறதுனா, அசத்து தமசு மிருத்யு, இது ஜகத்தோட தன்மை. பிரம்மனுடைய தன்மையை சொல்கிறது சத்து
ஜோதிகி அமிர்தம். நீ இப்போ எதில் ட்ராவல் பண்ண போறியா? அசத்து தமசு மிருத்யூவில் ட்ராவல் பண்ண போறியா, இல்லை சத்து ஜோதி அமிர்தத்தில் ட்ராவல் பண்ணியா? நீ உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஓகே, அசத்து தமசு மிருத்யு அழியக்கூடியது, இருட்டு டார்க்னஸ்ஸு பொய்யானது, இதில் நீ போக போறியா, இல்லை சத்து அப்புறம் ஜோதிகி அமிர்தம் அதில் நீ ட்ராவல் பண்ண போறியா? யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போய்க்கலாம். ஓகே, அதனால் இங்கே என்ன பண்ணார்னா ஈஸ்வரா முதல் வந்து பிரம்மாஜிக்கு முதல்ல பிரம்ம ஞானத்தை அடைய வச்சார். ஓகே, முதல்ல இதை பார்த்துக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு குரு யார் அப்படின்னா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்திர யோகேந்திர மதாச சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியம் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. மேலே நாராயணன்கிட்டேருந்து வந்து இந்த சிருஷ்டி, இந்த ஞானம் பிரம்ம ஞானம் முதல் ஆதிகுரு, அது ஃபஸ்ட்டு பிரம்ம ஞானம் வந்து இந்த ஆளுக்கு பிரம்மாஜிக்கு கொடுத்தாரு. அப்படியே அது வரிசையாக வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மனுஷன் வந்தது, கௌடபாதர் ஸ்டார்டிங். ஓகே, முதல்ல அதுக்கப்புறம் வந்து குருமார்கள்கிட்ட போச்சு. ஓகே, அப்போ விஷ்ணு பிரம்மா ரிஷிலேருந்து கௌடபாதா மனுஷருக்கு, அதுக்கப்புறம் குரு பரம்பரை வந்தது. இட்ஸ் ஆர்டர். ஓகே, இப்படி இந்த ஞானமானது எங்கே கிடைச்சது? முதல்ல வந்து நாராயணன்கிட்ட இருந்து கிடைச்ச ஞானம் இப்போ நம்மளுடைய கீழே வரைக்கும் வந்திருக்கு. அப்போ மகாநாராயணன்கிட்ட இருந்து கிடைச்ச ஞானம் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்குன்னா அந்த பரம்பரை விடாமல் வந்திருக்கு பாரு. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது இதில் பிரகிருதி அப்படின்னா வாட் எவர் ஐ சி, எது நீ பார்க்கிறியோ அதுக்கு பேர் பிரகிருதி, ஃபினாமினன், பிகமிங், அதெல்லாம் அது இருக்கு. ஸோ அதிஷ்டானத்தை நான் பார்க்கலையே சாமி, பார்க்க முடியாது தம்பி, ஒரு நாள் பார்க்க முடியாது அதிஷ்டானத்தை, எவனாலையும் பார்க்க முடியாது. ஓகே, அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஈஸ்வரனே கூட அந்த அதிஷ்டானத்தை பார்க்க முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? பகவானே நினைச்சாலும் அதிஷ்டானத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அது அப்பிரமேயம். புரியுதா? அதனால அகம் நௌமினன் எவ்ரி திங் ஃபினாமினன், அகம் பீயிங் எவ்ரி திங் இஸ் பிகமிங். புரியுதா? இது ஞானம். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். தேவர்கள், ரிஷிகள், மகான்கள், குருமார்கள் கண்டறிந்த விஷயத்தை இந்த மந்திரம் சொல்றது. 6வது மந்திரம் வேத குஹ்ய உபனிஷத்சு தது கூட்டம். ஓகே, வேத குஹ்ய உபனிஷத்சு தது கூட்டம். வேதத்தினுடைய ரகசிய உபதேசம் உபனிஷத்து பகுதியில் உள்ளது. அப்படி உபனிஷத்து சொல்றது. ராஜவித்யா ராஜகுஹ்யம். இது ஒரு ரூபாயாக அழிச்சிக்க முடியாது. நீ பணம் கொடுத்தோ ஃபெமிலியர் ஆகியோ எதுலேயுமே இந்த விஷயத்தை வந்து அப்படிலாம் தாட்டின்ட்டு போய் அப்படி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது. அப்படி ஒரு ஃப்ரேம் சிஸ்டம் இதில் இருக்கு பாரு. ஒண்டர்ஃபுல் சிஸ்டம் இது. புரியுதா? அவளை சுலபமாக இதை அடிச்சிட முடியாது. ஸோ சத்தம் போட்டு பேசினாலும் சத்தம் போட்டு கிளாஸ் எடுத்தாலும் அதுக்கு வேண்டியது என்ன இருக்கிறதோ அப்போ தான் வந்து நாலேஜ் அந்த இது உற்பத்தி ஆகும். அதனால் இது வந்து பப்ளிக்கில் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இது வேத ரகசியம். இது நாட் பப்ளிக். ஸோ இது வந்து சாதன சதுஷ்டி உள்ளவாளுக்கு, சாதகர்களுக்கு மாத்திரம்தான் இது முடியும். தேர்ஃபோர் கூட்டம், அந்த பிரம்ம தத்துவம் வந்து ரகசியமானது. தது பிரம்ம யோனிம், அது பிரம்ம யோனிம். கார்ணீஸ்வரன், அந்த கார்ணீஸ்வரன் பிரம்ம உபதேசத்தை செய்தான். யாருக்கு ஃபஸ்ட்டு செய்தான்? இரண்ய கர்ப்பனுக்கு ஃபஸ்ட்டு செய்தான். ஸோ அந்த இரண்ய கர்ப்பனே வந்ததும் ஈஸ்வரன் தான். அந்த உபதேசம் பண்ணினான வேதம், அந்த வேதத்தை கொடுத்ததும் வேதமாகவும் இருக்கிறதும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுக்கு புறம்பாக எதுவும் கிடையாது. பிரம்மா வேதேத, பிரம்மன் முதல்ல அறிந்தார். வேதத்தை முதலில் அறிஞ்சது யாரு? பிரம்மா அறிந்தார். சதுர்முக பிரம்மாஜி அறிந்தார். அதனால பாகவத புராணத்தில் கேட்கும்போது பிரம்மாஜி எப்படி இருந்தார்னா தபஹா தபஹா தப தப. அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவருக்கு இன்ட்யூஷன் ஆச்சு. தப போ தபஸ் பண்ணு அப்படின்னு. தபஸ் பண்ணுறது கேட்டோடனே 1000 வருஷம் வந்து அவர் தபஸ் பண்ணி அந்த இன்ட்யூஷனில் வந்து அந்த பகவான் விஷ்ணு வந்து அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அந்த ஞானத்தை. இப்படிதான் இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு சதுர்முக பிரம்மா வேதேத,
ஃபஸ்ட்டு இந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்சது யாரு? சதுர்முக பிரம்மாஜி. நெக்ஸ்ட் அடைஞ்சது யாரு? நெக்ஸ்ட் வந்து ஏ பூர்வம் தேவாகா விதுகு. ஓகே, இப்போ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, கொலீக்ஸ் எல்லாம் இருப்பா. அதனால அந்த தேவர்களுக்கு அதுலேயும் சுறுசுறுப்பாக சத்துவத்தில் இருக்கிற யார் இருக்கானா, அசமஞ்சு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கவன அவனை கூப்பிட்டு அவங்கெல்லாம் வருணா, அக்னி, இந்த ஃபஸ்ட் லெவல் இருப்பா இல்லையா, அவெல்லாம் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டான். ஸோ ஏ பூர்வம் தேவாகா விதுகு. இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் யாருக்கு அடைஞ்சது? ருஷயஸ்தத்து விதுகு. ஓகே, ரிஷிகள் இந்த விஷயத்தை அடைந்தார்கள். ஓகே, இவர்களாம் எப்படி அடைந்தார்கள்? எப்படி இந்த விஷயம் சும்மா கிளாஸ் சிபிர் கேட்டுட்டு போகிறதில்ல, தன்மயமாக்கினார்கள். அதனால அமிர்தத்துவை பபுஹு தன்மயமாக்கினார்கள். ஓகே, அது வந்து இந்த பிரம்மன் வந்து எதுலேயும் ஒட்டாமல் ஓடுகாமல் இருக்கிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஞானத்தை கேட்டுட்டே ஞானத்தில் ஒட்டாமல் அப்படி இருக்கா. அப்படி இல்லை, அந்த ஞானத்தை வந்து தன்மயமாக்கணும், எண்மயமாக்கணும். புரியுதா? தே தன்மய அமிர்தாவை பபுவு. ஓகே, அதனால ஸோ தது யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியா. ஓகே, ச ஏவ தது பவதி ததா ரிஷீனாம் ததா மனுஷ்யானாம். இந்த நாலேஜ் இருக்க மனுஷர்களுக்கும் அடையறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு பிரகதாரணி சொல்கிறது. ஓகே, அதனால் இந்த நாலேஜ் வந்து யாருக்கும் தடுக்க முடியாது, அந்த உடச்சிட்டு வெளியில் வரும். புரியுதா? அப்பேற்பட்ட நாலேஜ். ஓகே, மனிதன் உட்பட இந்த ஞானத்தை அடைந்தார்கள். ஓகே, அப்போ சதுர்முக பிரம்மா, தேவர்கள், ரிஷிகள், அதுக்கப்புறம் பிரம்மா, இந்த விஷயத்தை வந்து மனிதர்களும் அடைந்தார்கள். அப்படி சொல்லிட்டு இந்த விஷயம் இந்த சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன? 7வது மந்திரத்துக்கு போவோம். குணான்வயோ யப் பலகர்ம கர்த்தா பலகர்ம கர்த்தா கிருதஸ்ய தஸ்யைவ ச சோபபோக்தா ச விஸ்வரூபஸ்திரிகுணாஸ்திரிவர்த்தமா. பிராணாதீப சஞ்சரதி ஸ்வக்கர்மபிஹி. இந்த நிர்குண பிரம்மனே ஜீவா உட்பட எல்லாமாகவும் தோன்றியது, ஈஸ்வரன் உட்பட. ஸோ இந்த ஒன் பிரம்மன் 3 வேஷம் போட்டுக்கிச்சான். என்னென்ன? ஜீவ ஈஸ்வர ஜகத்துன்னு 3 வேஷத்தில் 3 குணத்து மூலியமாக போட்டுக்கிச்சு. இந்த பிரம்மன் என்ன பண்ணுச்சுன்னா, ஈஸ்வரன் சத்துவகுண பிரதானமாக ஈஸ்வரன் வேஷம் போட்டுக்கிச்சு. மலின சத்துவம் என்ன? பார்ஷியல் நாலேஜ், பார்ஷியல் இக்னரண்ட். ஓகே, இதுக்கு பேர் மலின சத்துவம். ஏன்னா இவனை அந்த பக்கமும் சேர்த்துக்க முடியாது, இவனை இந்த பக்கமும் சேர்த்துக்க முடியாது. இது 2 கட்டம் இது மனுஷன். ஓகே, ஒன்று டோட்டல் இக்னரண்ட்டுன்னா நோ ப்ராப்ளம், இல்லை டோட்டல் நாலேஜ் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இந்த 2 கட்டம் கொஞ்சம் அறிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சாமல் இருக்குல்ல, இதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். புரியுதுல? ஸோ அப்போ நாலேஜ் வந்து அரைக்குறையாக தெரியுமா, கொஞ்சம் தெரிஞ்சால் போகிறோமா? மற்றெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பண்ணிக்க போகிறோம், ரொம்ப தீவிரப்படுத்தாத, அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்படி இப்போ வந்து நமக்கு ட்ரெயின் வந்து என்ன ட்ரெயின் போகிறோம் நம்ம நாளைக்கு? கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து ஐ திங்க் ஸோ ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ 7 மணிக்கு போகும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த நாலேஜ் போகிறோமா? வண்டி போய் நிற்கும், போயிட்டுருக்கோம். இப்படிதான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு வாங்கிட்டேன். அது எத்தனை மணிக்கு, என்ன பர்டிகுலர்ஸ், எந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எனக்கு வேகு நாலேஜ் இருக்குது. அது போகிறோம், தெரிஞ்ச வரைக்கும் நாலேஜ் போகிறோம். ஓகே, அங்கே போய் நின்னா ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி போகிறது நெவர். ஓகே, பர்டிகுலர் வண்டி தெரியணும், பர்டிகுலர் டைம் தெரியணும். ஓகே, சப்போஸ் 3 மணிக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, 3 மணிக்கு நின்னா அது வரும் அப்படின்னு. 7 மணிக்கு போய் நின்று வச்சுக்கோ, வண்டி போயிட்டுருக்கும். இப்போ புரியுதுல? அப்போது வேகு நாலேஜ் கூடாது, ஃபுல் நாலேஜ் இருக்கணும். புரியுதா? ஃபுல் நாலேஜ். இப்போ நாலேஜ் மீன்ஸ் ஃபுல்லு தான் இருக்கணும். புரியுதா? இவனுக்கு பார்ஷியலி தெரிஞ்சிருக்கு, பார்ஷியலி தெரியல. திஸ் இஸ் அ ப்ராப்ளம். அப்போ அவித்யா இஸ் மீடியம். அப்போ ஈஸ்வர உபாதி மாயா, ஜீவ உபாதி அவித்யா. இந்த ஈஸ்வரா செல்ஃப் நாலேஜ் இருக்கிறதுனால அவர் அசம்சாரி, ஜீவா இக்னரண்ட் ஃபெலோ, அதனால சம்சாரி. அப்படிதான். அப்போ ஜீவா பார்ஷியல் நாலேஜி, ஈஸ்வரா டோட்டல் நாலேஜி.
ஓகே, அதனால என்ன, ஸோ அவன் சொல்றது மிஸ்டேக்காக இருக்கிறது, மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. இவருக்கு வந்து அயம் பிரம்மன் கிளியராக இருக்கிறது இவருக்கு. ஓகே, இது இந்த ஜீவாக்கு ஏன் இப்படி இந்த ஒரு கெட்ட புத்தி வந்தது, எப்படி வந்தது? இது சங்கதோஷம். ஓகே, இந்த சில பேரண்ட்லாம் சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன்தான், கூடு சேர்ந்து என் பையன் கெட்டு போயிட்டான். யாருமே என் பையன்கிட்ட சேர்ந்து தான் அந்த பையன் கெட்டு போனான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப துஷ்டனா இருந்தா கூட அவள இவன் கிட்ட என் பிள்ளையால் தான் அவன் கெட்டு போயிட்டான்னு குந்தி தேவி கூட சொல்ல மாட்டான். புரியுதா? அதனால சங்கதோஷம். ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. ஸோ என்ன சங்கதோஷம், இந்த கெட்ட புத்தி வந்திருக்குன்னா குண அன்வயம், குணத்தில் இருக்கிற விஷயம். அந்த தமசு ரஜ சத்துவம் இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது. ஓகே, அன்வய 3 குணம் இருக்க, சத்துவ ரஜஸ் தமசு, அதில் கூடிட்டாங்க. அதில் கூடிண்டு அதில் ப்ராப்ளம் ஆகி என்ன ஆயிட்டான்னா இவன் பல கர்ம கர்த்தா. ஜீவா என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணி லௌகிக வைதிக கர்மத்தை அதில் மாட்டிக்கொண்டான். அதுவும் எப்படி மாட்டிக்கொண்டான், எப்படி பண்றாம, சகாம கர்மா பண்ணி அந்த சகாம கர்மாத்தில் அவன் வந்து புண்ணிய பாபத்தை பண்ணி அது என்ன பண்றது, தானே கர்த்தா தானே போக்தா, கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா, லெஃப்ட் ரைட் கர்த்தா போக்தா. ஓகே, நீ வந்து லெஃப்ட் ரைட் போகும்போது எப்படி போடுவ நீ, மார்ச் ஃபாஸ்ட். எதுக்கு, பர்த் டு டெத், டெத் டு பர்த், birth to death, left right left to march. Idiot birth. such a உபபோக்தா பவதி, அதனுடைய பலனை அனுபவிக்கிறான். புரியுதா? தஸ்ஸைவ கிருத்தஸ்ய. ஓகே, இதுக்கு இவனுக்கு ஏகப்பட்ட அனுபவம் வேற வருது, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு பேஸ்ட் ஆன் எல்லாம் இந்த விஷயத்து பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் கர்மா. ஸோ இதனால தொடர்ந்து வந்து இந்த கர்மாலாம் நீ பண்றது தான், கர்ம பல தாத்தா ஈஸ்வரன். ஆனால் உன்னுடைய கர்மத்துக்கு தகுந்தப்பல அவர் கொடுக்குறாரு. கிருத்தஸ்ய பல கர்மா உபபோக்தா பவதி. ஓகே, இவனுக்கு நெக்ஸ்ட் ஜென்மாக்கு வேண்டிய சரீரத்துக்கு வேண்டிய எல்லா விஷயம் சொன்னான். அதனால இந்த விஸ்வரூபம் ஈஸ்வர மாத்திரம் இல்லை, ஜீவா ஆல்சோ கூட. ஏன்னா இவன் வந்து உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிங்க, அத்தனை ஜீவராசிக்கும் பிளான் போட்டு வந்துட்டான். எல்லா ஜீவராசிக்கும் உள்ளே போயிட்டு வரான். புரியுதா? நண்டா பிறக்கணும், பாம்பா போனா பாம்பா பிறப்பான், தேலுன்னா தேலா பிறப்பான், மனுஷனா பிறப்பான், பறவையா பிறப்பான். பல்லுயிர் பிறந்து எத்தனை உயிர் சுட்டு ஒரு தேவார செயல் இருக்குன்னு. ஓகே, எனக்கு போகிறோம் அப்படி, இந்த பிறவி போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால இவனே விஸ்வரூபம், சக விஸ்வரூபாக. எப்படி விஸ்வரூபாக, எல்லா விதமான பிறவிகளையும் எடுத்து விட்டான் இவன். ஓகே, ஜீவா ஜன்மா டு ஜன்மா விஸ்வரூபா. எப்படின்னா திரிகுணகா, இவன் 3 குணங்களை உடையவன். யாரு? ஜீவா. 3 குணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, எந்த குணம் ஜாஸ்தியாக இருக்கு இதுதான் ப்ராப்ளம். ஓகே, திரிவர்த்தமஹா. ஓகே, இந்த 3 குணத்தினால 3 கதிக்கு போயிட்டு இருக்கான். அதோ இது இருக்குல்ல, கிருஷ்ணகதி, சுக்லகதி, அதோ கதி, நரகத்துக்கு போறான். புரியுதா? இப்படி 3 கதியில திரிவர்த்தமஹா. இப்ப ஜீவாடோட லட்சணம் என்ன? ஜீவாடோட லட்சணம் என்ன? பிராண அதிபஹா, பிராணனுடையவன் பிராணி. புரியுதா? பிராணம் இழுத்து போட்டுட்டு இருக்கும் ஜீவா. இவன் ஜீவாவோட வேலை என்ன தெரியுமா? ஜீவாவோட வேலை என்ன? இதெல்லாம் ஒரு சுத்து ரெக்கை கட்டி சுத்துதடி அப்படின்னு சொல்லல, சஞ்சரதி. ஓகே, டிராவலர் ஜீவா. ஒன்று லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சுற்றுவான், இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட் சுற்றுவான், இல்லை கண்டம் விட்டு கண்டம் சுற்றுவான். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சாஸ்திரம் தான் இருந்தால் மேலே சொர்க்கம், நரகம், பித்ருலோகம் அப்படிலாம் திருப்பி கீழே வருவான். ஓகே, எல்லாம் லாங் ஜர்னி, டிராவலர் ஜீவாவர். ஓகே, இதுக்கு இன்னொரு குரூப் வேறு இருக்குது. நீ இதெல்லாம் பண்ணினா நான் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற குரூப் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பெரிய குரூப் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா லோக்கல் ட்ராவலுக்கும் ஆள் இருக்கு, ஏஜென்ட்டு. மேலே போயிட்டு வரத்துக்கும் ட்ராவல் ஆள் இருக்கு. அப்படிதான் நம்ம கதி என்ன? அகதி. எந்த கதிங்கிற இங்கேயே இப்பவே இந்த அமிர்தத்தை அடையணும். ஓகே, அப்படி பண்ணுது. அப்போ இவன் சரி சஞ்சரத்தை அடிக்கிறதுக்கு எப்படி, என்ன இது டிக்கெட்டு அதுக்கு வேணுமே, அதுக்கு என்னது? ஸ்வகர்மா. இவர் டிராவலர் பாஸ் பர்மனண்டா வாங்கி வச்சுட்டார்.
இவர் பர்மனன்ட் ஹோல்டர். புரியுதா? மொத்த டிக்கெட்டும் சில பேர் என்ன பண்ணுவோம், மொத்தமாக டிக்கெட் வாங்கிடுவான். அந்த சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிள் ட்ரெயின் இருக்குல்ல, இந்த தெரியுமா உங்களுக்கு? வந்து சர்க்கிள் ட்ரெயின் இப்படி இப்படி இந்த ட்ரெயின் இங்கே போகும், இந்த ட்ரெயின் போகும், அப்படி ஒரு டிக்கெட் கொடுத்துருவான் இந்த மாதிரி வெக்கேஷன் டயத்தில். இப்படிதான் இவன் வந்து பர்மனண்ட்டாக லைஃபே மொத்தமாக டிக்கெட் வாங்கிட்டான். இங்கேருந்து எர்த்து, அதுக்கப்புறம் சொர்க்கம், இந்த 7-14 லோகம் இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு டிக்கெட் வாங்கிட்டான். சுற்றிட்டு இருக்க ஜெயின் வீல். இப்படிதான் ஓகே, அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால முதல்ல சரி சுவாமிஜி, இப்போ முதல்ல கர்மா வந்துதா ஜென்மம் வந்துதா? அது கேட்கப்படா சொல்றேன் நான். சைக்கிள் அது எங்க ஆரம்பிச்சதுல கேட்கப்படாது. புரியுதா? அதனால சோ ஜீவா சஞ்சரதி ஸ்வகர்மஹா, ஒரே பிரம்மத்தில் தோன்றிய ஜீவா சமாச்சாரம் இப்படிப்பட்டதா ஆயிடுச்சு. ஓகே, ஒரே பிரம்மத்தில் தான் தோன்றிருந்த ஈஸ்வர அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு, இந்த ஜீவா வந்து மண்டு மாட்டிக்கிட்டான். ஓகே, ஸோ இப்போ 8வது மந்திரத்தில் என்ன சொல்றாரு? அங்குஷ்ட மாத்ரோ ரவிதுல்ய ரூபஹா சங்கல்பாகங்கார சமன்விதோயகா புத்தேர் குணேனாத்மனே குணேன சைவ ஆராக்ரமாத்ரோ ஹ்யபிராபி திருஷ்டா. இதுல உண்மையிலே ஜீவ தத்துவம் இருக்க, ஜீவாத்மா அவன் வந்து சைத்தன்ய தத்துவம். ஓகே, அதனால இந்த சைத்தன்ய தத்துவனுடைய ஜீவா இப்படி போயிட்டான். ஓகே, அப்போ தன்கிட்ட ஜீவாத்ம சைத்தன்யம் இருக்கு, நானும் ஈஸ்வர சுபாவம் உடையவன், சொரூபம் உடையவன். அது எங்க லொக்கேட் பண்றது, எப்படி அறிஞ்சிக்கிறது? அந்த அறிவு சுரூபத்தை சாட்சி சைத்தன்யம் மனசுல தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்டது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, ரவி துல்லிய ரூபா. ரவினா சூரியன். ஓகே, எப்படி சூரியன் பிரில்லியன்ட் லைட் இருக்கிறதோ அந்த மாதிரி சொப்பிரகாச ரூபேன ஹிருதய குகையில் அந்த ஆத்ம சைத்தன்யம் விளங்கி கொண்டிருக்கிறது, சாட்சி. அப்போ இந்த சரீரத்துக்கு நாம் வந்து அந்த சாட்சியை வந்து விட்னஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அதுதான் ஜீவத்தன்மை, ஜீவா. பாருங்க, சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் சிம்பிளாக பண்ணுறதுக்கு அந்த ஒரு அங்கே வந்து இங்கே வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகே, ஹிருதயத்தில். ஓகே, ஒரு அங்குஷ்ட மாத்திரம். ஓகே, ஸோ இவ்வளோ சைஸ் நம்மளுடைய இப்படி பிடிச்சோம்னா ஹிருதயம் வந்து அவங்கவுங்க பிடிக்கிற சைஸில் இருக்குது. புரியுதா? அதில் ஒரு ஹோல் இருக்குது, அந்த கேப். அதில் தான் நீங்கள் பழைய சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாண்டுரங்கனை கும்பிட்றவர் வந்து செத்து போயிட்டாருன்னா அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதி இப்படி போகும், அந்த இப்படி இப்படி போகும், இப்படி போய் பாண்டுரங்க கோயில் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அவாவா இஷ்ட தெய்வம் என்ன இருக்கிறதோ அங்கே போய் அந்த சுவாமியோட ஐக்கியமாயிடும். அப்படி அது அழகாக இருக்கும். அது இப்படி இதில் என்ன இதெல்லாம் வந்து இது இருக்கிறது. அப்போ அந்த அப்படிலாம் இல்லை, இது இப்படிதான். ஸோ அங்குஷ்ட மாத்திர ஹிருதயத்தில் இருக்கு. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கடல் மேவலும் மாமே. என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. அதுக்குள்ளே இருக்க உள்ள ஜோதி உள்ளவே இருக்கிறது. ஓகே, அதனால அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, ஜோதிக்குள் ஜோதியா இருக்கிறது, ஜோதி மயமாக இருக்கிறது. அங்குஷ்ட மாத்திர ரவி துல்லிய ரூபா. அதனால ஹிருதயத்தில் அந்த மனசு ஜோதி, அதை போய் தியானத்துக்கு உகந்தது. அது நீ அப்படி பண்ணினா உபாசனைக்கு உபயோகமாக இருக்கும். அவ்வளோதான். சரி, இவனுக்கு எப்படி இருக்கிறது? இவனுடைய அந்த அந்த மனசு அந்த கரணம் எப்படிலாம் இருக்கிறது? அந்த கரணத்தை ஒழுங்கு பண்ணினா தான் சரிப்பட்டு வரும். அப்படின்னா அந்த கரணம் இவனுக்கு எப்படி இருக்கிறதா? இவனுடைய ஃபேக்டர்ஸ், ஃபேக்கல்ட்டி, இவன்கிட்ட இருக்கிற ஜீவாத்மா கிட்ட இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் இப்போ சொல்கிறது புரியுதா? என்ன ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறது? மனஹா சங்கல்ப விகல்ப இதி மனஹா. மனசு எப்பவுமே ஆடின்னு இருக்கும். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஆடிண்டே இருக்கக்கூடியது மனசு. இப்படிதா. அப்புறம் நல்லதோ கெட்டதோ நிச்சயமிக்கா புத்திஹி. இது தத்துவபோதத்தில் ஆச்சாரிய சொல்லிருக்காரு. சித்தம் சிந்தன கருத்துரு சித்தம். ஓகே, சப்கான், அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி பற்றி சொல்றதெல்லாம். உன்னுடைய பர்சனாலிட்டி சித்தத்தில் இருக்கு, மெமரியில் இருக்கிறது. ஓகே, அப்புறம் அகங்காரகா, அகம் கருத்துரு அகங்காரகா. இப்படி நமக்குள்ளர வந்து இந்த இருக்கிறது. ஓகே, இப்படி நம்முடைய ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம வந்து ஜீவா என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் தன்னுடைய சொந்த சொத்தை வச்சுருக்கான். புத்தேகே ஆத்ம குணேனே,
புத்தி சித்தம் இதெல்லாம் இருக்கிறத அது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன சொல்கிறது, இளமை, முதுமை, அப்புறம் வர்ணம். ஓகே, பிளாக், ஒயிட் இதெல்லாம் இருக்கிறது, கலர்ஸ். சேப்பாக இருக்குன்னு சொல்லுவாள். அது சேப்பாக எந்த பொண்ணும் எந்த பையனும் இருக்கிறதில்ல. ஓகே ஓகே, அது சக்கச்சவேன்னு பொண்ணு இருக்கா பாருன்னு. சக்கச்சவேல் இருந்தால் என்ன அர்த்தம், அதை நன்னாவே இருக்காது. ஓகே, ஸோ இல்லைன்னா என்ன சொல்லுவோன்னா மாநிறம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல். மாநிறம், கருப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு வெக்கமாக இருக்கும், அதனால் மாநிறம்னு சொன்னேன்னா ஓகே இருக்கு. அது என்ன நிறமோ அது இல்லை. இதெல்லாம் வந்து ஜீவனுடைய தன்மை. சாட்சி சைத்தன்யத்தை எடுத்துக்கூடாதுன்னா இது என்னெல்லாம் சொல்ல, குள்ளமாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான், இதெல்லாம் இருக்கிறது. ஸோ எல்லா விஷயம், ஆண் பெண், இதெல்லாம் இது இருக்கிறது. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உண்மையிலேயே வந்து சரீர சம்பந்தப்பட்டது. ஓகே, அதனால் இது வந்து ஜீவா உண்மையிலே சாட்சியோட நீ வந்து உறவு வைடான்னா அனாத்மா தர்மம் என்னெல்லாம் இருக்கிறதோ அதோட சம்மந்தம் வச்சுட்டான். ஓகே, இந்த பியூட்டி, ஹைட்டு, வெயிட்டு, இதே தான் குழப்பு பேச்சு தான். அதனால் இந்த ஜீவ தத்துவம் அவனுக்கு புரிய மாட்டுறது. ஏன்னா அந்த ஜீவ தத்துவம் இருக்க இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ரூடி மக்களுக்கு, காமன் பீப்புளுக்கு அது புரிய மாட்டுறது. ஏன்னா அது சூக்ஷமமாக இருக்கிறது. இப்போ வந்து யானை வந்து அந்த இவ வச்சுருப்பான், யானை பார்க்க ஒரு ஒரு கூர்ப்பாக ஒரு இது வச்சுருப்பான், அங்குசம். ஓகே, அந்த வந்து கடைசியில் அந்த பூன் ஒன்று இருக்கும், அந்த கூர்ப்பையாக ஒன்று போட்டு வச்சுருப்பான். ஓகே, அதில் ஒரு குத்துவான். அப்படி தான், அப்போ தான் அது வந்து ஒழுங்காக கேட்கும். அந்த கூர்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்து வெரி வெரி சட்டில் இருக்கும். இது பெருசாக இருக்கும், அது அங்கே போனால் கூர்மையாக இருக்கும். எப்படி கூர்மையாக இருக்கிறதோ சட்லஸ்ட், அந்த மாதிரி இந்த ஆறாகிர மாத்திரகா, அக்ர மாத்திரகா, அந்த ஆற அக்ர மாத்திரை எப்படியோ சூக்ஷ்மத்தை சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இன்விசிபிள் தத்துவம், அந்த இது இருக்கு இல்லையா, இந்த சாட்சி, அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால இவனால் கண்டுபிடிக்க முடியாமல் எதெல்லாம் ஸ்தூலமாக இவனுக்கு முடியுமோ அதெல்லாம் வந்து நானுன்னு சொல்லிட்டான், அதோட சம்பந்தம் வச்சுக்கிட்டான். புரியுதா, இந்த சூக்ஷ்மம். சரி, அதனால என்ன ஆயிட்டான், இந்த ஜீவாத்மா அபரஹா. இவர் எப்படி, ஈஸ்வரன் எப்படி பரஹா, அவன் வந்து பரஹா, அவன் மேலான தத்துவமாகவும் இவன் கீழான தத்துவமாகவும் மாறி போயிட்டான். ஒன்லி ஒன் ப்ராப்ளம், இக்னரண்ட் ப்ராப்ளம். ஆத்மா அஜ்ஞானம் இல்லாதனால இவன் என்ன பண்ணிட்டான், தாசோகம் தாசோகம், நான் எப்பயுமே உனக்கு அடிமை. அப்படி இருக்கவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்த பிறகு சோகம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். சோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படி. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாறான். தேவோ தேவாலய புரோக்தா. அதுக்கப்புறம் என்ன, ஸோ ஜீவகா தேவோ சனாதனா தஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். நிர்மால்யம், நிர்மால்யம்னா பழைய பூ, இந்த பூ வச்சுருக்கல நாளைக்கு எடுத்துருவோம் இந்த பூலாம். ஓகே, அதுக்கு பேர் நிர்மால்யம். பழைய பூ எடுத்துட்டு தான் புது பூ வைக்க முடியும். இப்படிதான். அதனால இவனுக்கு ஃப்ரீ நோஷனாக வச்சிருக்க மிஸ்கன்செப்ஷன்லாம் எடுத்துடுறான். ஓகே, சில பேரில் பழைய பூ வச்சுருப்பான், புது பூ கிடைக்காது, பழைய பூவே இந்த பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல அதையே வச்சுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி பர்சனாலிட்டிலாம் இருக்கான். நம்முடைய மிஸ்கன்செப்ஷன், என்னோட குண்டலமாக பிறந்ததை நான் விட்டுட மாட்டேன். ஐயோ, அது எத்தனை வருஷமாக நான் வச்சு கட்டி காப்பாற்றிருக்கேன். சரி விடுறா, விட முடியல சுவாமி, அடுத்த ஸ்டேஜ். முதல்ல விட மாட்டேன்னு சொல்லுவா, அப்புறம் விட முடியலன்னு, அப்புறம் அது விட்டுற மாதிரி ஏதோ இருந்தால் ஏதோ நம்மக்கிட்ட வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது நிஜமான மிஸ்கன்செப்ஷன்லாம் நிறைய விஷயம் விட்டுட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். புரியுதா, எதில், மைண்டில். ஓகே, நீ பாடி வெயிட்டை தான் குறைக்கிறதுக்கு பார்க்குற, நீ மைண்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதே இல்லை, ஆட் பண்ணிகிட்டே இருக்க நீ. புரியுதா, அதனால் நிர்மால்யம், அந்த பழைய பூலாம் எடுத்துரும். புரியுதா, பழைய சம்ஸ்காரத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ துர்வாசனை அதெல்லாம் எடுத்துரும். புரியுது. ஸோ எடுத்துட்டு என்ன சொன்ன, சோகம் சோகம் சக அகம், அந்த ஈஸ்வரன் நான் அப்படி சொல்ல. ஏகதேவம் அத்வைத பிரம்மன் பர ஈஸ்வரகா அபர ஜீவகா தோற்றமளிக்கிறார்கள். புரியுதா, அதனால அக்ராஹ்யம். இப்படி அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதா, அக்ராஹ்யம், இன்விசிபிள் ஆத்மா அப்படி சொல்றது. அப்ப அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதோ அதை புரிஞ்சுக்கோ. எத்து அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷு ஸ்ரோத்ரம். ஓகே, இது இங்கே இல்லை, முண்டகத்தில் இருக்கு.
அக்ஷக்ஷு ஸ்ரோத்ரம் எத் தது ஸ்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அக்ஷக்ஷு ஸ்ரோத்ரம் தது அபானிபாதம். சாட்சி எதனாலையும் அறியப்பட முடியாது. ஞானேந்திரியங்களால் அறிய முடியாது, கர்மேந்திரியங்களால் அறிய முடியாது. அதுக்கு கால் கிடையாது, அதுக்கு கை கிடையாது. இப்படிதான் அப்படிப்பட்டது அந்த பிரம்மன் சாட்சி. அதை நீ சரியா புரிஞ்சுக்கோ அப்படி சொல்ற. 9வது மந்திரம் என்ன சொல்றது? பாலாகிரசத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய பாகோ ஜீவஸ்ச விக்ஞேயः சசானந்தயாய கல்பதே. பாலாக அப்படின்னா பாலா நம்ம லோக்கல் பாலா கிடையாது. பாலாகனா முடி. முடி. இந்த ஆத்மா எப்படிப்படுதுன்னா வாடா அப்படி திட்டுவாங்கல்ல, வாடா முடியும். எங்க கொண்டு வந்து நிறுத்திடுது பாரு உபநிஷத்து. சொல்லி சொல்லி பார்த்துருக்கு. சூக்ஷ்ம தத்துவத்தை விளக்குறது புரியுதா? அதாவது 8ல் வந்து ஆராக்கிரமன்னு சொன்னல. இந்த முடி இருக்கு இல்லையா, முடி வந்து வேற வார்த்தையில் சொல்ல வருது. அது அப்படி சொல்லக்கூடாது புரியுதா? அந்த முடி, அந்த முடியை வந்து அது வந்து கீழே விழுந்துன்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஒரு முடி விழுந்துனா ஓகே, அந்த முடியை நிற்க வைக்கணும் புரியுதா? இப்படி வெர்டிக்கலா அதை வந்து கட் பண்ணும். எவ்வளோ கட் பண்ணும்? 100ஆக கட் பண்ணும். ஓகே, 100ஆக கட் பண்ணால் எவ்வளோ சூக்ஷ்மமாகுமோ அவ்வளோ சூக்ஷ்மம் இந்த ஆத்மா. ஓகே, சைத்தன்யம் அப்படி வளர்க்குறது. அது மாத்திரம் இல்லை, அதோட நிறுத்திக்காத. அந்த 100ஆக கட் பண்ணுது இல்லையா, அந்த ஒன்று எடுத்துட்டு அதை 100ஆக கட் பண்ணு, அவ்வளோ சூக்ஷ்மம். தேர்ஃபோர் 10,000th எப்படி இருக்குமோ அது நீ இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. அப்படி சூக்ஷ்மம். அதனால தான் நிறைய பேருக்கு புரியல ஆத்ம தத்துவம். புரியுது? இப்போ அது சூக்ஷ்மமாக அதிசூக்ஷ்மமாக இருக்கிறது அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ ஆத்மா பாலக்ர சதபாகஸ்ய, ஒரு முடி எடுத்துட்டு அது 100ஆக கட் பண்ணு. இப்படி கட் பண்ண கூடாது, இந்த பார்பர் கட் பண்ணுற மாதிரி இப்படி இப்படி அவன் டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுருவான். இப்படி பண்ணக்கூடாது, அதை வந்து வச்சு இப்படி கூறணும். அதனால பாலாக்கிற சதபாகஸ்ய. அதுக்கப்புறம் என்ன சொன்னா சத கல்பிதஸ்ய, ஒன்று எடுத்துட்டு அதை கட் பண்ணது ஏற்கனவே கட் பண்ணதை அதில் ஒரு 100, அதை வந்து ஒன்று எடுத்துட்டு அதை வந்து 100 பாகமாக பண்ணினா 10,000th எது இருக்குமோ எப்படி இருக்குமோ அவ்வளோ சூக்ஷ்மம் அந்த ஆத்மஸ்வரூபம். ச விக்ஞேயா, அந்த ஆத்மாவை அறிந்து கொள். அதிசூக்ஷ்மம், இன்விசிபிலிட்டி. புரியுதா? அதனால தான் இதை இவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதை தான் நம்ம வந்து ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்போ 24 மணி நேரம், அது 60 நிமிடம், அப்புறம் அது வந்து 60 வினாடி. அது வந்து அதுக்கு அந்த வினாடியை 1 மில்லியன் பகுதியை பிரித்து அதில் ஒரு பகுதி, அந்த பிரிச்சதில் 1 மில்லியன் பிரித்து அதில் ஒரு பகுதி, அதில் 1 மில்லியன் ஃபுல்லாக பிரித்து அதில் ஒரு பார்ட் இருக்க, அதுக்கு பேர் ஆட்டோ செகண்ட்ஸ். அந்த ஆட்டோ செகண்ட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த 10,000th ஒரு பகுதியில் இருக்கிற இன்விசிபிளாக இருக்கிற ஆத்மாவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்படி வந்தால் அப்படி வரணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் சோராதிருப்பனே அப்படி சொல்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் சக இந்த ஜீவாத்மா சட்லஸ்ட் பார்ட்டு சச ஆனந்ததயா கல்பதே. ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? அனந்தம், இன்ஃபினிட் பிரம்மன். ஆனந்தாய கல்பதே, ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். அடுத்து அனந்தம் ஆனந்தம், ரெண்டு கம்பைன்டு. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். எது அனந்தமோ அது ஆனந்தம், எது இன்ஃபினிட்டோ அது நிறைவு. ஓகே, பூர்ணம் அது சொன்னார். ஓகே, சச்ச ஆனந்தஸ்ய கல்பதே சக ஆத்மா சக விக்ஞய சாந்தம் சிவம் அத்வைத்தம் அப்படி சொல்லி முடிச்சாரு. இப்போ வந்து அடுத்தது 10வது மந்திரம். நைவ ஸ்திரீ ந புமானுஷு நச்சைவாயம் நபும்சகः யத்
யத் யத் சரீரமாதத்தே தேன தேன ச ரக்ஷ்யதே. தேனை ஒன்று எழுதிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று. தேனு தேனு ச ரக்ஷ்யதே. புரியுதா? இது சம்சார வர்ணனை. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டான், சாட்சியை கிளைம் பண்ணுறான்னா இவன் என்ன பண்ணிட்டான், நான் வந்து ஸ்திரீ, நான் பூமான். ஏண்டா கான்சியஸுக்கு ஏதாவது ஜெண்டர் உண்டா? ஆண் பெண் உண்டா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, முதல்ல ஈஸ்வரன் ஆணா பெண்ணை சொல்லுங்க பாப்பா. புரியுதா? சொல்லிட்டுல்ல, ஒன்றும் ஜெண்டரே கிடையாது அதுக்கு. புரியுதா? ஓகே, ஒன்றின் பாலும் கிடையாது, பலவின் பாலும் கிடையாது, ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது. ஓகே, டோட்டல் பால் அது. அதனால் ஆணும் பெண்ணும் கிடையாது. முதல்ல வந்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆண் பெண் கிடையாது, காரண சரீரத்துக்கு ஆண் பெண் கிடையாது. மொத்தமாக நீ ஆண் பெண் ஜெண்டர் சொல்கிறது ஒரே ஒரு யோகியதை எங்கே இருக்கிறது? ஸ்தூல சரீரத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு டேட்டில் பிறந்திருக்கு இல்லையா, அது இன்னொரு டேட்டில் சாகும். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த டேட்டு தெரியாதுல்ல? ஓகே ஓகே, ஸோ அது நமக்கு தெரியாது. ஓகே, இதுவே நமக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால் அதை வச்சுட்டு இருக்கோம். புரியுதா? ஓகே, அது அவன் நர்ஸு குறித்து கொடுத்து தான். புரியுதா? அவன் அந்த நேரத்தில் வந்து பாத்ரூம் போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு 2 செகண்ட் தள்ளி கொடுக்கும். இப்போ தான் பிறந்தது இது இப்படி இருக்கும். ஓகே, அது சொல்ல முடியாது. ஓகே, அதனால அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. அதுதான் ஜாதகம் பார்த்தா கூட சில சமயம் அப்படியே ஒத்து போக மாட்டேறது. புரியுதா? அது ஒரு செகண்ட் இப்படி ஒரு செகண்ட் போச்சுன்னா ஃப்ராக்ஷன் ஆட்டோ செகண்ட்ஸ் அதில் இருக்கிறது. புரியுதா? நீ ஆட்டோ செகண்ட் எங்கே பார்க்க முடியும்? அந்த இது குவாட்ஸ் வந்து இது வச்சுக்கணும். ஓகே, டக்குன்னு அந்த நர்ஸ் இப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அந்த இது இப்படி இருக்குல்ல, அப்படி ஒரு அமுத்தணும். இதை பாரு, அப்படி ப்ரூவ் பண்ணால் ஏதோ கொஞ்சம் கேட்கறதுக்கு இது இருக்கிறது, வாய்ப்பு இருக்குது. புரியுதா? சரி, போட்டோம். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சரீரத்துக்கு தான் ஆண் பெண் இருக்கிறது. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு, சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆண் பெண் கிடையாதுப்பா. காரண சரீரத்துக்கு கிடையாது, சாட்சிக்கு சைத்தன்யத்துக்கு கிடையவே கிடையாது. புரியுதா? இவன் என்ன பண்ணிட்டான்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன உபனிஷத்து என்ன சொல்ல வருதுன்னா, தேகத்தில் எப்படி திக்கா வச்சிருக்கான் பாரு ஆண் பெண்ணுன்றத உறவில். ஓகே, அதனால் ஸோ ஆத்மா எப்படிப்பட்டது? ஜெண்டர் வருமா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் இவன்? சரி, இப்படி இருக்குமோ அந்த ஆத்மா? எப்படி நபும் சகா. அந்த மகாபாரத்தில் அர்ஜுன் ஒரு வேஷத்தில் போடுவான்ல, பெரிய பின்னல் போட்டுட்டு. இன்னைக்கு பீகாக்கா அப்படி தான் போச்சு. அப்படி பிரகநல்லை. ஓகே, அவ எப்படி இருக்க? அப்படி இருக்குமோ? இத பிரகநல்லை அவன் அலின்னு அர்த்தம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்குமோ அப்படி கேட்குறான் அந்த ஆத்மா. இவன் பார்த்தது இல்லைல்ல. சரி, இப்படி இருக்குமா? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறான். ஓகே, அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுதான். உனக்கு அலித்தன்மை எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணர் சொல்கிறார்ல, அவர் அந்த அங்கே ஒரு வேஷம் போட்டேடா, அந்த வேஷம் தான் இப்போ இருக்க போல இருக்கு, ஏற்றுறான். புரியுதா? அவனுக்கு அந்த விராட பருவத்தில் நடந்ததோ முன்னாடி நடந்ததோ ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஓகே, சொருகின்னு இருந்தான் அந்த சாரட்டில் போய் ஒரு பக்கம். ஓகே, அவன் மாத்திரம் அந்த விராட பருவத்தில் இருந்த அர்ஜுனனும் வந்து அந்த டயத்தில் ஏதாவது சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, எகிரி அடிச்சிருப்பாங்க. இப்படிதான். அவ்வளோ பௌருஷமான ஆளவன். அவன் வந்து அவ்வளோ அலின்னு திட்டினா கூட எழுந்துக்க முடியாத அளவுக்கு தமசில் இருந்தான் அவன். புரியுதா? அவ்வளோ கடினமான வார்த்தை சில சமயம் சொல்ல வேண்டியிருக்கு. யாருக்கு? டீச்சருக்கு. புரியுதா? அந்த சிஷியனை பொறுத்து இருக்கிறது. புரியுது இல்லை? அது குரு கரெக்டாக பார்க்கணும். புரியுதா? அவன் ரொம்ப ரஜஸில் இருக்கும்போது சொல்லிட்டுன்னு அடிச்சு விடுவார். புரியுதா? அவன் ரொம்ப தமசில் எழுந்து முடியாதப்போ எது வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் தேவ ரகசியம் இல்லை, இதெல்லாம் குரு ரகசியம். அதில் எது சரீரம் ஆதத்தே. ஓகே, இந்த சரீரம் ஒன்லி ஃபார் ஜெண்டர் அப்படின்னு பண்ணிட்டான். அதனால என்னன்னா, இந்த ஸ்தூல தேகத்தை இந்த லோஷன் போடலாமா, இதை கட் பண்ணலாமா, இதுக்கு பெயிண்ட் பூசலாமா, இதை எப்படி வச்சுக்கிறது? தேனே தேனே ரக்ஷதே. அதை வந்து எப்படிலாம் பாதுகாக்கலான்றத சதா நேரமும் இந்த பாடியை வந்து ஷைனிங் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு 10 மணி நேரம் வந்து பல மணி நேரம் வந்து அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே நின்றுருப்பான். எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பொழுதெல்லாம் அதுலேயே இருப்பான். அப்படி இவன் வந்து சாட்சியை விட்டுட்டு இதில் இந்த பக்கம் தேகாத்ம புத்தியில் போய் சம்சாரி ஆகிட்டான் அப்படின்றான். 11 இருக்கிறது.
உபனிஷத்து. ஃபர்தராக அப்படியே டெவலப் பண்ணிட்டு மெதுவாக போகிறது. 11வது மந்திரம் பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு போகிறது. சங்கல்பன பிரசந்திருஷ்டி மோகைஹி கிராசாம்பு சிருஷ்டி ஆத்ம விவர்த்தி ஜன்ம கர்மானு கான்யனுக்ரமண தேஹி ஸ்தானேஷு ரூபன்யபி சம்பிரபத்யதே. ஓகே, தியாயத்தே பும்சக அப்படிங்களா ஒரு 2 தியாயத்தே. அதுதான் இங்கே சொல்கிறது. இவன் எப்படி இருக்கான்னா முதல்ல ரக்க கட்டி இப்போ பறந்துன்னு இருக்கான். மணந்தால் மகாதேவி, இல்லையெனில் மரணதேவி. மரணதேவி தான் கிடைக்கும். புரியுதா? அதனால இப்படி முதல்ல ஃபேன் பெடல் போட்டுட்டே போகும். புரியுதா? அதுக்கப்புறம் அதில் சங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன காமம் இருக்கும், அதுக்கப்புறம் விவஸ்தை கட்டு அப்படியே போயிட்டே போய் கீழே விழுந்துருவான். புரியுதா? அதை சொல்கிறார். ஓகே, இது இந்த பிரம்மன் சாட்சியை உணர்ந்து அகங்காரத்தை விட்டு சம்சாரத்தில் விடுபடுகிறான். ஆனால் அந்தோ பரிதாபம், பலர் இப்படி வருவதில்லை. இந்த ஞானத்தை துறந்து தேக அபிமானத்தில் திக்காக வைத்துக்கொண்டு சம்சார சக்கரத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள் பலர். ஓகே, ஸோ 2வது வரியில் தேகி, தேகினா இக்னரண்ட்டு ஜீவாத்மா. தேக அபிமானம் போன இதில் சொன்னதை அப்படியே டெவலப் பண்ண. தேக அபிமானம் உடையவன் அவன் என்ன பண்ணுறான்னா ரூபாணி அபிசம்பிரபத்தியதே, சரீராணி பல சரீரம் அவன் வந்து எடுத்துட்டானா. இது வரைக்கும் அவன் வந்து ஜென்மா ஜென்மமாக வந்து பல 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 சரீரம் எடுத்துட்டானா. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறான்னா அது மாத்திரம் இல்லை, ஸ்தானேஷு வேறு வேறு லோகத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே, என்னடா டே நான் போன உடனே பித்திருக்காரு எங்கே தெரியாதா பண்ணுவியா விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டுறாரு. புரியுதா? ஸோ அங்கே போயிட்டுருக்கேன். இந்த பாண்டுன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அங்கே போய் அவருக்கு ட்ராவல் டிக்கெட் வந்து டே கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி போடுறா, டே நான் இதே பித்திரு உலகத்திலே எப்படி பண்ணார், கொஞ்சம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடா அப்படின்னு சொல்லி. புரியுதுல? இதெல்லாம் அத்தாரிட்டி இருக்கிறது. புரியுதா? நமக்கு மகாபாரதம் இந்த மாதிரி ஸ்தானேஷு வேறு வேறு லோகத்துக்கு ட்ராவலர் ஜீவா போயின்னு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா இவன் என்ன பண்ணுறான்னா உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. அனுகிரகமேன, அனுகிரகமேனா ஒரு நேரத்தில் ஒரு சரீரம் தான் இருக்க முடியும், ஒரே நேரத்தில் 2 சரீரம் இருக்க முடியாது. புரியுதா? இந்த பல்வேறு 84 லட்சம் ஜீவராசிகள் ரூபம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு டயத்தில் ஒன்று. அதாவது ஒரே நேரத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் எடுத்து விஸ்வரூபம் காட்ட முடியாது. ஓகே, ஒரு டயத்தில் ஒரு ரூபம் எடுக்க முடியும். புரியுதா? ஆனால் மனுஷ ரூபத்தில் நீ குரங்கா இருக்கலாம், நாயா இருக்கலாம், அது வேற விஷயம். அது அவாவா டிபார்ட்மெண்ட். புரியுதா? பிஹேவியர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? மனுஷனே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது மனுஷ ரூபத்தில் எது வேணா இருக்கலாம். புரியுதா? அதனால தான் இவங்க சொல்கிறான், டே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்புறம் கோவம் வந்தால் எப்படி இருப்பேன் தெரியும், மனுஷனாக இருக்க மாட்டேன். மனுஷனாக இருக்க மாட்டேன்னு அர்த்தம் புரியுதுல அவரை? அதனால் ஸோ அதனால தான் கோபம் உள்ளவனுக்கு அது சொல்கிற ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. தேர்ஃபோர் புத்தி மட்டாக இருக்கவங்களுக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும். இப்போ கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? புத்தி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ புத்தி உள்ளவங்க என்ன பண்ணும்? கோவப்படக்கூடாது. புரியுதா? சப்போஸ் குடும்பமே கோவப்படணும்னு அர்த்தம் லூஸ் மோகன் அந்த இது பேர் லிட்டரல் இது வரும், டே வரும். டைட்டில் பாருங்க, லூஸ் மோகன். இது ஒரு இது பத்ம விபூஷன் பட்டம் பாரு. எழுந்துச்சு போய் அடிக்கலாம் போல இருக்கும் அந்த தேட்டரை. புரியுதா? அவ்வளோ கோபம். இவ்வளோ நீ பிரம்மன்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வேத சாஸ்திரம் இந்த நாட்டில் பிறந்து லூஸ் மோகன் ஒரு டைட்டில் மாதிரி போட்டுருக்காங்க. புரியுதா? இது கோவப்படும், அது கோவப்படும், அதுக்கு அது கோவப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, அப்போ வந்து புத்தி கெட்டவன்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாதவன் அர்த்தம் லூசுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ லூஸ் உள்ளவனுக்கு கோபம் வரும். புரியுதா? கோபத்தை பயன்படுத்தினா லூஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று செக் இருக்கிறது. புரியுதுல? நீ தன்னை மறந்து கோவப்பட்டனா அது வந்து லூசுன்னு அர்த்தம். புரியுதா? ஆத்திரத்தில் வருதுல, புத்தி இல்லை என்ன அர்த்தம்? புத்தி ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் சிந்திச்சு போய் கோவப்பட, நீ கோவப்பட முடியாது. ஓகே, சிந்திச்சாலே கோவப்படும். ஓகே, கோவப்பட்டால் நமக்கு வந்து எல்லா பாடி ஸ்டொமக்கு முதல்ல கோவப்படுறதுக்கு முதல்ல இந்த ஸ்டொமக்கு தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதனால கோவப்படக்கூடாது. ஓகே, இங்கே போட்டோம் அது போட்டோம். இது அனுக்கிரகம் என்னன்னா, ஒரு சரீரத்தில் அந்த ஒரு சரீரம் தான் கிடைக்கும். ஆனால் இந்த மனுஷன் மாத்திரம் இப்போ வந்து புலி இருக்குன்னு வச்சுக்கலாம், புலி மாதிரி தான் இருக்கும். அது பூனை ஆகாது, புரியுதா? கரடி மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணாது. நம்மளை தவிர, நம்ம ஒரு ஜீவனை தவிர மீதி எல்லா ஜீவனையும் நீ நம்பி போலாம், புரியுதா? அதுக்கு என்ன இருக்கும்? இப்போ வந்து புலி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு மானை அடிச்சு சாப்பிட்டுனா நீ பக்கத்தில் போய் நிற்கலாம், தைரியமா நிற்கலாம். நீ வேணா நில்ல, நீ நான் சொல்றேன், நீ நான் உனக்கு ஏஜ் கூட இல்லை, உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் அனுப்பி வை, புரியுதா? ஒன்றும் கடிக்காது, புரியுதா? ஏன்னா அதுக்கு வயிறு நிரம்பிடுத்துனா இன்னொன்று பார்க்கவே பார்க்காது, புரியுதா? சரி, இவனை அடிச்சு நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அடிச்சு பொந்துல வைப்போம். அதெல்லாம் மனுஷ புத்தி, புரியுதா? புலிக்கெல்லாம் அது இப்படிலாம் இருக்காது, புரியுதுல? இந்த மனுஷ ரூபத்தில் இருக்கவன் தான் புலியாக முடியும், பூனையாக முடியும், நாயாக முடியும், எல்லாம் இதெல்லாம். ஸோ பிஹேவியர் வேணா நீ நிறைய அனிமல்ஸ்க்கு வேண்டியதை வச்சுக்கலாம். ஆனால் பிறவி இருக்குல்ல, ஒரே ஒரு பிறவி தான், ஒரு டயத்தில் ஒரு பிறவி தான் கிடைக்கும், புரியுதா? அனுகிரமேன. ஓகே, சரி சரி. நெக்ஸ்ட் வந்து கர்ம அனுகாணி. இவன் என்ன பண்ணுறான், இப்படி அந்த ஒரு பிறவியை எஸ்பெஷலி மனுஷ பிறவி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ பகவான். அந்த பிறவியில் என்ன பண்ணுறான்னா, இன்னும் வரக்கூடிய ஜென்மத்தில் எவ்வளோ பிறவிக்கு வேணுமோ அந்த பிராரப்தத்தை வந்து கிடைச்சிக்கல, ஆகாமியை ஏகப்பட்ட பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டு சேர்த்துருவான், புரியுதா? ஓகே, அப்படி சேர்த்துடுறான் புண்ணிய பாப தொடர்ச்சி. ஓகே, கரண்ட் கர்மாவில் மோர் கர்மா கொண்டு வந்துடுறான். இப்படி எப்படி இவன் தான் உலகத்திலே பெரிய புத்திசாலி யாருன்னா, இந்த 84 லட்சம் ஜீவராசியில் மனுஷ ஜீவராசி தான். ஸ்டாக்கே வந்து குறையாது, அவ்வளோ பண்ணிடுறான். அந்த சஞ்சத்தில் ஏற்கனவே இருக்குது மலை மாதிரி, இவர் வேறு பண்ணிடுறாரு. ஓகே, எக்ஸ்ட்ரா பண்ணிடுறாரு. அதுக்கான எப்படி பண்ணுறானா, அது கற்பனை பண்ணுறது. இங்கே தான் எடுத்தார் நம்ம தலைவர், புரியுதா? கிருஷ்ணர் இங்கேருந்து காப்பி அடிச்சது. சங்கல்பேன பர்சன திருஷ்டி மோக. முதல்ல வந்து திருஷ்டி பார்க்குது. ஓகே, பார்த்தோன்னே மனசு விரும்புறது. ஓகே, விரும்பினோன்னு அது ஒன்று அப்படியே பர்ஸ், அந்த ஐம்புலன்களும் பர்ஷம். ஓகே, ஸ்பரிஷம். ஸ்பரிஷத்தில் என்ன பண்ணுறது, இந்த ஐம்புலன்கள் 5 ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் அதோட சம்பந்தம் வச்சுக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஸ்பர்ஷம் ஆன பிறகு சங்கல்பம் ஆயிடுச்சு. இதை நான் அடைந்தே விட்டுருவேன், இதை அடைந்தே தீர்வேன். இது உள்ளுக்குள்ளே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும், இது அடைந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெடல் பண்ணும். அது பெடல் பண்ணுறதுன்னு பேர், அதுக்கு பேர் மைண்டு. அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இந்த சோஃபா செட் வாங்கினேன், இந்த சோஃபா செட் வாங்கினேன், இது இன்னைக்கு ஒரு தடவை வாங்கினோம், அப்படி பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி கன்னியாகுமரி இப்படி போயிட்டு வந்தோம்னா அந்த இது இப்படி ஆடின்னு இருக்கும் ஒரு ஏதாவது. ஓகே, அந்த பேகு போகும்போது இப்படி பார்க்கும், திருப்பி இந்த கண்ணுல அப்படியே திருப்பி போகும். வேண்டாம், சரி பார்க்கலாம், முடிஞ்சுட்டு. ஓகே, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு வந்துடுவான். அனிச்சையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான், புரியுதா? வாங்கணும்னு இல்லை, நேராக போய் வாங்கிட்டு வாங்க வேண்டாம்னு நினச்சுமே, சரி போடும். வந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம், புத்திக்கு வந்து ஒரு இது எல்லாம் ஒரு ஐடியா ஃபுல்லாக நமக்கு மேப் பண்ணிடும், புரியுதா? இதெல்லாம் சங்கல்பம். ஓகே, திருஷ்டி ஸ்பர்ஷம் சங்கல்பம் பெடல் பண்ணின பிறகு அவ்வளோதான். கடைசியாக ஒன்று வந்துட்டு அப்புறம் அவர் எழுந்துக்க மாட்டார், மோகா டெல்யூஷன். ஓகே, அவ்வளோதான். அது மீதி மாயா இது வரைக்கும் தான் உங்களோட ட்ராவல் பண்ணோம், புரியுதா? எப்படி வந்து விஷ்ணு வந்து பிரம்மாஜிக்கு கொடுத்தாரோ, மாயா இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி மோகத்தை கொண்டு விட்டுருந்தா மீதெல்லாம் நீனே பண்ணி இப்போ வாழ்க்கை முழுக்க அவர் புரியா. இப்பா ஒரு பசு தப்பிக்கலை என்கிட்ட இருந்து, எல்லாத்தையும் ஃபுல் பசுவையும் அது ஓட்டி வச்சுட்டு இருக்கு பாரு மாயாதேவி. ஓகே, இப்படி தான் கொடுத்து மாட்டி வச்சுக்கோ. ஓகே, இப்படி பண்ண உடனே என்ன, அனுக்கிரமனே புனரபி ஜனனம் புனரபி மரணம், பெடல் தான். சாம்பு விருஷ்டி ஆத்ம விருத்தி ஜன்மா. ஓகே, இந்த ஆத்மானா இங்கே ஆத்மா, இந்த ஆத்மா இல்லை, சாட்சி ஆத்மா இல்லை, ஜன்ம சரீரம், ஜன்ம விருத்தி. இந்த பிறவி எப்படி வளர்ச்சி அடையிறதோ, நல்ல தேக அபிமானத்தை திக்கா ஊட்டி உடம்ப வளர்க்குற மாதிரி பிறவி வளர்த்துட்டான். கிராச அம்பு விருஷ்டியா. இப்போ வந்து உடம்புக்கு நல்ல புரோட்டீன்லாம் போட்டு நல்ல வைட்டமின்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் வளர்க்குற மாதிரி இவன் புண்ணிய பாபத்தை சேர்த்து நல்லா பெருசாக பண்ணிக்கிட்டானா. அப்படி பண்ணி
நெக்ஸ்ட் ஜென்மாவுக்கு இன்னும் சஃபிஷியண்ட்டாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறான். ஓகே, இது சம்சார வர்ணனை. ஓகே, இதுக்கப்புறம் என்ன 12வது மந்திரம். ஸ்தூலானி சூக்ஷ்மானி பகூனி சைவ ரூபானி தேஹி ஸ்வனைர் விருணோதி கிரியா குணைராத்மா குணைச்ச தேஷாம் சம்யோக ஹேது ரபரோபிரபி திருஷ்டாம். சேம் ஐடியா. தேஹி ரூபானி விருணோதி. ஓகே, தேஹி ஜீவாத்மா விருணோதி. இவன் வந்து தானே தேர்ந்தெடுத்துக்கிறான். இதெல்லாம் யார் தேர்ந்தெடுத்துக்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மபல தாதா இருந்தாலும் அவர் வந்து எங்க தாசில்தார் எழுதி கொடுத்த பிறகு கூட கையெழுத்து போடுறது யாரு? ஊராட்சி தலைவர். அவர் கையெழுத்து போட்டதான் அது வந்து நடக்கும். அது போல உனக்கு இந்த 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 இப்ப இந்த சரீரம் கிடைச்சிருக்குல்ல, அது யாருன்னா கர்மபல தாதா இல்ல. நீ கடைசியா என்ன விரும்பினியும் அது கிடைச்சிருக்குது. இந்த சைன் இருக்குல்ல, கடைசி சைன் போடுறது நீ தான், புரியுதுல? அதனால இந்த இது கொடுத்தது யாரு? நம்ம தான். விருணோதி, இந்த சரீரத்தை தேர்ந்தெடுத்தவன் ஜீவா தான், புரியுதா? அதனால சிக்னேச்சர் போட்டு தேர்ந்தெடுத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றானா? ரூபானி சரீராணி பகூனி. இவன் பல ஜென்மமா பல பிறவிகள் எடுத்து 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 ஸ்தூலானி சூக்ஷ்மானி. அப்படின்னா ஸ்தூலானி சூக்ஷ்மானின்னா, ஸ்தூலம்னா பெருசு, யானை சரீரம் எடுத்துட்டான். அது இன்னொன்று இப்படிலாம் இருக்குமே நீட்டா, என்னது அதெல்லாம் அந்த சரீரெலாம் எடுத்துட்டானா. ஓகே, ஸ்தூலானி. ஓகே, அப்புறம் சூக்ஷ்மானி, குட்டி 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 இதெல்லாம் இருக்குல்ல, சின்ன 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 டாட்டர்லாம் இருக்குமே, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டானா. இந்த பக்கம் 1 கோடி, இந்த பக்கம் 1 கோடி, அதனுடைய எல்லா சின்னது பெருசு எல்லா சரீரத்தை எடுத்து எடுத்து எப்படி இதெல்லாம் இவனுக்கு கிடைக்கிறது? பகவானு இவனை யானையில் போடு, இவனை பூனையில் போடு அப்படின்றார் போறாரு. அப்படி ஸ்வகுணைஹி விருணேத்து. தன்னுடைய இந்த குணங்கள் இருக்க குணங்கள், அவனுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் மூலமா அவனுடைய பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி மூலியமா அவன் தன்னுடைய விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறான். புண்ணிய பாபத்து மூலியமா இவனுக்கு பிறவி எடுக்கலாம். அது எப்படி குணை, எப்படி அது குவாலிஃபைட் பண்றது? எப்படி குணைங்க? கிரியா குணகி ஆத்ம குணகி. கிரியா குணங்கினா செயல், ஆக்ஷன். ஆத்ம குணங்கினா எண்ணங்கள். ஓகே, அதனால இந்த எண்ணங்கள் இருக்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல எண்ணங்கள் வரும். நல்லெண்ணவே எண்ணல் வேண்டும், எண்ணெய்தே முடித்தல் வேண்டும். எண்ணுவது உயர்வு. அதனால எப்பவுமே நீ வந்து இன்னொருத்தரை வாட்ச் பண்ணாத. உன் மனசுக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் வருதுன்னு அதை வாட்ச் பண்ணிட்டே இரு, புரியுதா? அதை மாத்தின்றே இரு, புரியுதா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கரண்ட் தாட் தான் டிசைர் டு நெக்ஸ்ட் பாடி, புரியுதா? இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் நம்ம டெத் ஆகும்போது அந்த கரண்ட் தாட் ஒன்று வருதுல்ல, அந்த தாட் நெக்ஸ்ட் ஜென்மாவுக்கு கனெக்ஷன் கொடுத்துரும், புரியுதா? சப்போஸ் இப்போ எத்தனை தடவை அமிர்தம் பவதி அமிர்தம் பவத்தின்னு வருதுன்னு வச்சுக்க, உனக்கு வந்து படக்குன்னு அந்த உயிர் மூச்சு போகுதுன்னு வச்சுக்க, அமிர்தம் பவத்தின்னு ஞாபகம் வந்துன்னு வச்சுக்க. சப்போஸ் எப்படி ஷார்ட்கட்ல நீ அமிர்தம் பவதி சிரவண மரணம் நிஷ்டையெல்லாம் இங்க பண்றத, ஸோ அது போல அடிக்கும் போது இது வந்துட்டுன்னு வச்சுக்க, அமிர்தம் பவதி. இன்னொன்னு இருக்கு, மிருத்யு. சில பேருக்கு நெகட்டிவா நினைச்சு பழக்கம், இப்படி வந்துட்டுனா இப்படி வந்துட்டுனா. அதனால யூ திங்க் பாசிட்டிவ், புரியுதா? அதனால ஆத்ம குணைஹி, இந்த மனசுல இருக்கிற எண்ணத்துக்கு தகுந்தாப்பல செயல் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ்னா ஆக்ஷன் வெளியில வரும். ஓகே, அதனால எண்ணங்கள் உள்ள இருக்கு. உன்னுடைய சௌந்தர்ய ரூபம் ஏற்கனவே உள்ள எண்ணத்தினால வந்திருக்கு, புரிஞ்சா? எண்ணம் உள்ள இருக்கு, சரீரம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கு. என்னுடைய எண்ணம் வந்து யாருக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்க தாட் இருக்க அது யாருக்கு தெரியாது, புரியுதுல? ஆனா இதை வச்சு ஒரு இது அர்த்தாபத்தி பண்ணலாம். இந்த சரீரம் வச்சுன்னா உள்ளுக்குள்ள என்னடா எண்ணெய் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். அதில் நமக்கு வேலை இல்லை, புரியுதா? ஏற்கனவே நம்ம வந்த வேலையை பார்க்கணும். இன்னொருத்தரெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நீ விட்டுடுவ, கப்பல் விட்டுடுவ, புரியுதா? இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு மாத்திரம். பகுனி ரூபானி விருணோதி, இந்த விசிபிள் சரீரம் வந்து அவனுக்கு கிடைச்சது. ஹேத்து என்ன? அபராபி சம்யோக ஹேத்து. ஓகே, இவன் என்ன பண்ணிட்டான்? புது பிறவியை உண்டாக்குறதுக்கு ஒரு ஓப்பன் அக்கௌண்ட் பண்ணிட்டான், புரியுதா? எவ்ரி இந்த மனுஷ சரிவு வரும்போது
புது புது அக்கௌண்ட்டை இவன் ஓப்பன் பண்ணிட்டான். சம்யோகா ஜீவாத்மா அபி புனர்ஜன்மகா ஜீவாத்மா ஆல்சோ. புரியுதா? அதனால இப்படி இது திருஷ்டகா. ஓகே, இப்படி பிரசித்தியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சுடுத்து. இப்போ அடுத்தது என்ன? 13. இப்படியே சொல்லிட்டு போனால் அப்புறம் விலகி வர்றது எப்படி? அநாத்யனந்தம் கலிலஸ்ய மத்யே விஸ்வஸ்ய சரஷ்டாரமநேக ரூபம் விஸ்வஸ்யேகம் பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா தேவம் முச்யதே சர்வபாசைஹி. இது ஞாத்வா, நீ இந்த பிரம்மனை நினைச்சனா உன்னுடைய எல்லா பந்தத்திலிருந்து விடுபடுவாய், மோட்சம் அடைவாய். அப்படி 13 சொல்றது. ஸோ மேரி கோ ரவுண்ட் அண்டு சாரி கோ ரவுண்டு. புரியுதா? இந்த ஜெயிண்ட் வீல சுத்தும் போது தலை சுத்துறது புரியணும். புரியுதா? எதுக்கு இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது? ஓ, கடைசியில் இப்படி போயிடக்கூடாது குறுக்கால. புரியுதா? ஏதோ ஒரு ஜென்மம் தொலைட்டான் அப்படின்னு அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கிறது. புரியுதா? உபனிஷத்து ஞாத்வா தேவம் முச்சந்தே சர்வ பாசைகி. ஓகே, அந்த பிரம்மனை அறிந்து கொள். அனாத்ம பிரபஞ்சத்தை நினைச்சுக்காத. அந்த பிரம்மன் எப்படிப்படுது? அனாதி அனந்தம். அனாதி அனந்தம், அடிமுடி காணாத அண்ணாமலையாரே. அது ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மன் அனாதி அனந்தம். அப்படி ஈஸ்வரனை பிரம்மத்தை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா மாறிண்டே இருக்கிற வஸ்து சொல்றார். கலீலஸ்ய மத்தியே அன்மேனிஃபெஸ்ட் மாயா. ஓகே, ஸோ ரெடி ஃபார் அந்த சிருஷ்டி வரத்துக்கு ரெடியா இருக்கிற கலீலம். ஓகே, அப்போ பிரம்மன் பிளஸ் மாயா ரெடி. அது வந்தோடனே விஸ்வஸ்ய சிரேஷ்டாரம் அப்படின்னா கிரியேட் பண்றது வேர்ல்டுக்கு இருக்கிறது. அப்போ மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு வஸ்துவும் மாறாமல் இருக்கிற வஸ்துவும் அதுதான் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது. அநேக ரூபம் பலவிதமான மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது. விஸ்வஸ்ய ஏக்கம் பரிவேஷ்டிதாரம், அந்த பலதா இருக்கிற இடத்துல ஒன்று இருக்கிறது, ஊடுருவி இருக்கிறது பிரம்மன். புரியுதா? அதனால சத்து பிரம்மனே எல்லாத்திலையும் இருக்கிறது. தேவம் ஞாத்வா, அந்த பிரம்மனை காலையிலேருந்து இந்த 4 நாளாக சொல்லி கொடுத்த விஷயத்த இருக்க அந்த பிரம்மன் 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 அந்த பிரம்மனை மறந்துடாத, அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கோ அப்படி சொல்லி கடைசியா 14வதுல முடிக்கிறது. ஓகே, பாவகிராஹ்ய மணீடாக்கியம் பாவா பாவகரம் சிவம் கலாசர்க்ககரம் தேவம் ஏ விதுஸ்தே ஜுகுஸ்தனும். பியூட்டிஃபுல்லாக முடிக்கிறது. ஓகே, ராத்திரி நேரத்தில். அதனால் ஸோ விளக்காசிரியர்கள் இதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்து இந்த அழகாக முடிக்கிறாங்க. ஏன்னா டைரெக்டாக சமஸ்கிருதத்தில் இதை புரிக்க முடியாது. ஓகே, பாவகிரஹ்யம் ரிஃபைன்டு மைண்ட், பர்ஃபெக்ட் மைண்ட், ட்ரெயின்டு மைண்டு. ஓகே, இந்த பிரம்மனை எப்படி பிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா திருஷ்யத்தே துவா அக்ரியா புத்தியா சூக்ஷ்ம புத்தியா சூக்ஷ்ம தரிசிபிகி. இது எங்க இருக்கிறது? கேனோபனிஷத்தா முண்டகோபனிஷத்தா கட்டோபனிஷத்து. ஓகே, அந்த கட்டோபனிஷத்து இந்த ஆத்மதுவையை பிடிக்கணும்னா சூக்ஷ்ம புத்தி ஆகணும். புரியுதா? அதி சூக்ஷ்மமாகணும். ஏன்னா அந்த சூக்ஷ்மத்தை பற்றி ஆத்மா அங்கே சொல்லிச்சுல, ஒரு சில உதாரணம் கொடுத்தேன். அப்போ உனக்கு புத்தி சூக்ஷ்மமாகணும். ஓகே, எப்படி புத்தி சூக்ஷ்மமாகும்? சத்துவம் மேலோங்க மேலோங்க புத்தி சூக்ஷ்மமாகும். அனிடாக்கியம், அனிடாக்கியம்னா நீடம்னா சரீரம். ஓகே ஓகே, பகவானுக்கு பேரு, அவனுக்கு பேர் அனீடா. அனீட்டானா சரீரமற்றவன், அசரீரம். ஓகே, பகவானுடைய பேரு அசரீரம். பாவ அபாவ கரம். ஓகே, பாவ அபாவ கரம், உலகத்தினுடைய தோற்றத்துக்கும் மறைவுக்கும் காரணமாக இருப்பவன் பிரம்மன். ஓகே, சிருஷ்டி லய காரணம் அப்படி இத்தியர்த்தகா. அப்புறம் என்ன? கலா சர்க்க கரம். கலான மாயா, கலான மாயா. அது வச்சுட்டு மாயா கல்பித தேச கால கலனா பை சித்ரீகிருதம் அப்படி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி மாயா தான் இந்த சிருஷ்டிக்கு வந்திருக்கிறது. அந்த மாயா
அந்த மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவத்தில் மாயாவியும் ஒளிஞ்சுட்டு இருக்கான். ஓகே, மாயாவை பாரு, மாயாவியும் பாரு. ஓகே, ரெண்டுத்தை தெரிஞ்சு மாயாவை டிஸ் பண்ணு. தேவம், அந்த மாயாவி எப்படிப்பட்டவன்? சைத்தன்ய ஸ்வரூபம். தேவம் சைத்தன்ய ஸ்வரூபம். ஏ விதுகு, யார் ஒருவன் இதை அறிந்து கொள்கிறானோ, எத்தனை மணி நேரம் வகுப்பு வைத்தாலும் கலந்து கொள்கிறானோ அவன் விதுகு. ஓகே, முமுக்ஷு. அந்த முமுக்ஷு எப்படி தெரிஞ்சுக்குமா? சமக்கிரமாம் ஞாஸ்யசி அசம்சயம் பாகோ, சந்தேகம் இல்லாமல் உனக்கு ஏற்படும் அளவுக்கு நான் இதை உனக்கு தொடர்ந்து சொல்லுவேன். அங்க சங்கல்பம் பண்ணினால கிருஷ்ணரே, உனக்கு சந்தேகமே வராது, இனிமே சந்தேகமே இல்லை சுவாமின்னு சொல்ற வரைக்கும் இது விடாப்படியா பிரகிருதியை சொல்ல போறார். அப்படி பிரகிருதி அபரா பிரகிருதி ஈஸ்வர பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானி தே தனும் ஜுகூஹு விதேக முக்தியை அடைகிறான். அதாவது இறக்கும் காலத்தில் அவனுடைய டெத்து ஃபைனல் டெத். இனிமேல் அவனுக்கு டெத்து கிடையாது. ஏன்னா பர்த்து கிடையாது. நான் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து, அந்த ஆத்ம தத்துவம் நானுன்னு புரிந்து கொண்டவன். அதனால உபநிஷத்து இங்க 5வது அத்தியாயத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அவன் இருக்கும்போது ஜீவன் முக்தனாகும், அவன் அந்த சரீரத்தை விடும்போது விதேக முக்தனாகும் அப்படின்றது. ஓகே, தமேவ விதித்வா அதி மிருத்யும் ஏதி நானிய பந்தா வித்யதே அயனாய அப்படி சொல்லிச்சு உபநிஷத்து. நீ மோட்சத்தை அடையறதுக்கு வேற மார்க்கம் எதுவும் இல்லை. இந்த மார்க்கத்தை அறிந்துன்னா உனக்கு மிருத்யு கூடாது, சாவு கிடையாது. அமிர்தஸ்ய புத்திராஹா அப்படின்னு உபநிஷத்து டிக்ளேர் பண்ணுச்சு. நீ அமிர்தத்தன்மை வாய்ந்தவன், உனக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது, உனக்கு நஷ்டமேன்றது கிடையாது அப்படி சொல்லிச்சு. யக ஏத்தத்து விதுகு அமிர்தாத்தே பவந்தி. இப்படி நீ அந்த பிரம்மனை சகுணமாகவும் நிர்குணமாகவும் டோட்டலாக நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு அமிர்தம் பவத்தி. அது மாத்திரம் சொல்ல, ச நக புத்தியா சுபயா சம்யுனக்து. ஏ ஈஸ்வரா பரமேஸ்வரா, எங்களை அந்த ஆத்ம ஞானத்தோடையே எப்பவுமே சேர்த்து வை. அது ஒரு நல்ல பிரேயராச்சு. அதனால முமுக்ஷு, ஓ இறைவா எங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, ஞான விஞ்ஞானத்தை கொடு, எங்களுக்கு பராவித்யை கொடு, ஞானத்தோட எப்பொழுதுமே சேர்த்து வை. அப்படி ஒரு அழகான பிரார்த்தனை அடிக்கடி வந்தது இதில். அதுக்கப்புறம் என்ன? ஞாத்வா சிவம் அத்தியந்த சாந்தி மேதி. ஓகே, அல்டிமேட் எனக்கு பூர்ணத்தை எனக்கு பகவானே குடு அப்படி சொல்லி இந்த உபநிஷத்து அல்டிமேட் சாந்தியை கொடு அப்படி சொல்லி நம்ம நிறைவு செய்வோமாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.